வெல்கம் டு தேசுபுட்டி. ஒரு சுடிதாரோட மீதி இருக்க கிளாத்தில் ஒரு குட்டி நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது 3-3.5 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டாப்பு பேண்ட்டு ரெண்டுலேயும் மீதியான கிளாத்தை வச்சு தைக்கிறோம். அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டாங்கன்னா அந்த மிச்ச கிளாத்தை வச்சு அவங்களோட பொண்ணுங்களுக்கு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நைட்டிங்கிறதுனால இதோட லென்த்து வந்து நான் 20 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் மட்டும் நைட்டி தைச்சி போட்டுக்கிறீங்க, எங்களுக்கும் தைச்சி கொடுங்கன்னு குழந்தைங்க கேட்குறாங்க. நீங்கள் சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு 20, வித்து வந்து 8 இன்ச் தான் இந்த கிளாத்தில் இருக்குது. இருக்கிற அளவு வச்சுக்கிட்டேன். இது 3.5 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைடில் இருக்க அன்ஈவனான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கரபாகம் தான். இதை நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணும்போது அட்டாச் பண்ணது தெரியாது. இப்படியே வச்சா கொஞ்சம் குழந்தைங்க ஓடினா தடுக்குங்கிறனால நம்ம சென்டரில் ஒரு மெரூன் கலரில் கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ இதோட வித்து வந்து 8. மேலே பாடி கவுன் தைக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 9 இன்ச்சில் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம டாட் பிடிக்கணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இது இப்போ இருக்கிறது 8 இன்ச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து மடிச்சுக்கலாம். நம்ம 9 இன்ச்சு மடிச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது பியூர் காட்டன் கிளாத்து. இதுக்கு லைனிங் எதுவும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் காட்டன் கிளாத்தில் தைச்சிங்கன்னா அப்படியே தைக்கலாம். வேறு கிளாத்னால் உள்ளே கண்டிப்பாக லைனிங் கொடுக்கணும். இதோட ஹைட்டு 9, வித்து 9 வச்சுருக்கேன். இந்த கார்னரில் ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணலாம். சைட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்ட்ரு 4.5, ஆர்ம் ஹோல் 4.5 எடுத்திருக்கேன். பக்க கழுத்து வந்து 1.5 இருந்தால் போதும் குழந்தைங்களோட அளவுக்கு. ஆர்ம் ஹோல் 4.5, முன்கழுத்தும் 4.5, ஷோல்டரும் 4.5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஷோல்ட்ரு ஆர்ம் ஹோல் முன்கழுத்து 3 ஒரே அளவு வச்சா கரெக்டாக இருக்கும்னு. வேறு ஏதாவது ட்ரெஸ் தைச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி அளவு வச்சு தைச்சி பாருங்கள், அளவு கரெக்டாக வரும். சைடில் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டேன். நெக்கை வந்து நான் கட் பண்ணல. இந்த டாட் பிடிச்சிட்டு இதை வச்சு அட்டாச் பண்ணும்போது அளவு கரெக்டாக வரும். சைட் நெக் வந்து நான் 1.5 தான் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு 1.5, 1.25 வச்சா குழந்தைங்களோட பாடியை பொறுத்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வச்சுக்கலாம். இந்த மீதி கிளாத்தில் நம்ம நெக் பீஸ் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும். ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் டிசைன் கொடுக்கலான்னு நான் வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு ரவுண்டு கொடுத்துக்கலாம். இந்த கையளவு வந்து நீளம் அகலம் ரெண்டுமே 6 இன்ச் இருக்குது. 6க்கு 6 ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிளாத் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம பஃப் ஹேண்ட் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு கை நீளம் 4 போதும். 2 இன்ச் வந்து நான் பஃப் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்ருக்கேன். நீளம் 2, அகலமும் 2க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கங்க. இதில் தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். மீதி இருக்கிறது கையோட அளவு. குழந்தைங்களோட அளவுக்கு கையளவு 4 இன்ச் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு பஃபுக்கு. நைட்டி கிளாஸில் நிறைய பேர் பஃப் ஹேண்ட் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் முதல்ல வச்சு பாருங்கள். அப்புறம் இதே மாதிரியே உங்களுக்கும் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். பேக் நெக்கு ரவுண்டாகவே கழுத்து பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் கூட வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி தைச்சி காட்டுறேன். 1.5 சைடு நெக் வச்சு பேக் நெக் வந்து 2.5 வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் தான் நான் 4.5 சொன்னேன்.
ஃப்ரண்ட் நெக்கு சைடில் கழுத்து இன்னும் கொஞ்சம் அகலம். அதுக்கு 1.5 கொடுத்தோம். இது 2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். இதில் டிசைன் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுறேன். தைக்கும்போது பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி சேம் தைக்கணுன்ட்டு இல்லை. இந்த அளவு மட்டும் வச்சுக்கிட்டு நெக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேட்டர்னில் சிம்பிளாக நெக்கு, ரவுண்ட் நெக் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த பிசரை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸில் துணி கொடுத்து தைக்கும் போது அது ஒரு டிசைனாக வரும். ஷோல்டருக்கு நேராக நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக அந்த வளைவுக்கு மட்டும், அந்த வளைவுலேருந்து இந்த வளைவு வரைக்கும் பஃப் வச்சுக்கோங்க. நீங்கள் வேஸ்ட்டு கிளாத்தில் கூட இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் நைட்டிக்கு, ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பஃப் பேண்ட் கொடுத்துக்கலாம். பிகினர்ஸுக்கு நான் சொல்கிற ஐடியா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பஃப்பு. கீழேயும் ஃப்ளீட்டும் வைக்கலாம். நான் வந்து எலாஸ்டிக் வைக்கிறேன். கையளவு குழந்தைங்களுக்கு 2ஆக மடித்தா 3 4 வரும். தையலோடு சேர்த்து நீங்கள் எலாஸ்டிக்கு ஒரு 7 இன்ச்சு வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் சைடில் கொஞ்சம் கிளாத் 1 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டுறலாம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங் தையல் ஒன்று போட்டு அப்படியே எலாஸ்டிக் லைட்டாக இழுத்து தைச்சிட்டு வாங்க. அப்படியே வச்சு தைக்கக்கூடாது, லைட்டாக இழுத்த மாதிரி தைக்கணும். தைச்சிட்டு இந்த லாஸ்ட்லேயும் நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். ஒரு அழகாக பஃப் ஹேண்ட் வந்துச்சு பாருங்கள். இந்த பக்கம் அதே மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு கைக்கும். ஃபஸ்ட்டு கை தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு தைக்கலாம். இதில் நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்து தைச்சிருக்கிறேன். அது அவுட்லைன் அப்படியே ஓரத்தை பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தைச்சி அப்படியே திருப்பிடலாம். இந்த மாதிரி மெத்தட் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுனா, உங்களோட சுடிதார்லாம் தைக்கும்போது இந்த மாதிரி உள் பக்கமும் பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் தைச்சி திருப்பிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே நம்ம பேக் நெக் தைச்சிக்கலாம். நான் தைக்கிற குழந்தைக்கு இந்த கழுத்து உள்ளே பூதுற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நான் அப்படியே வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பேக்கில் ஓப்பன் பண்ணி ஜிப்பு வச்சுக்கலாம், இல்லை ஹூக் கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே தைச்சி திருப்புற மாதிரி தான் தைக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே உள் பக்கமாக மடித்து தையல் ஓட்டிக்கலாம். அவ்வளோதான், பேக் நெக் முடிஞ்சது. அடுத்து ஃப்ரண்ட் சைடு தைக்கலாம். பேக்கில் டாட் 2 பிடிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக சின்ன சின்ன டாட்டு. இதோட நீளம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 2.5 இன்ச்சு. அதுதான் பேக் பார்ட்டோட வேலை முடிஞ்சுது. ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து தைக்கலாம். இதுக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் டிசைன் வைக்கிறதுக்காக. நெக்கு கரெக்டாக தைச்சி திருப்ப வராதவங்க நீங்கள் கேன்வாஸ் வச்சு அதில் மார்க் பண்ணிட்டு கூட தைக்கலாம். திருப்பி ஒரு படிமான தையல் ஓட்டிக்கிறேன். இதை வந்து உள்பக்கம் வச்சு நான் வெளிப்பக்கம் திருப்பியிருக்கேன். இதை வந்து ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக. நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி இருந்தால் மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும்.
இது கழுத்து பார்க்க மொட்டையாக இருக்கிறதுனால நான் வந்து சைடில் கொஞ்சம் மெரூன் கலர் கிளாத் கொடுக்குறேன். ஏற்கனவே இது கொஞ்சம் கழுத்து அகலமாக வெட்டியிருந்தோம். அது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் டிசைன் கொடுக்கறதுக்காகவும் அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். உள் பக்கம் இருக்க பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் தான். இப்படி வச்சு தான் ஆகணும்னு கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நெக்கு நீங்கள் சிம்பிளான மெத்தடில் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்க பிசுரை மடிக்கிறதுக்கு நான் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சுக்கிறேன். கிராஸ் பீஸை அந்த கிளாத் மேலே வச்சு தைக்கிறேன். தைச்சிட்டு அதை அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி திருப்பி ஒரு படிமான தையல் ஓட்டிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட் உங்களோட ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு கூட நீங்கள் பார்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டிக்கு தைக்கும் போது இந்த மாதிரி கழுத்து பீஸ்க்கு பைப்பிங் பட்டையார் கொடுக்குற பைப்பிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு பீஸை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடிச்சுட்டேன். 1/2 இன்ச்சு பீஸு அதை 1/4 இன்ச்சு கைடில் ஒரு தையல் ஓட்டிட்டு திருப்பி மடித்து ஒரு தையல் ஓட்டுறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டோட வேலை முடிஞ்சுது. இதுலேயும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து அகலம் தாராளமாக போதுங்கிறனால நான் அப்படியே விட்றேன். உங்களுக்கு கழுத்து குழந்தைங்களுக்கு தலை பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கங்க. டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். ஸ்லீவ் பண்ணும்போது சென்டரில் ஒரு நாட்ச் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க. சுருக்கம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் ஒரு சுருக்கத்தை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 2 கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த ஒரு வி ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு இந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் தெரியாமல் இது ஒரு டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இப்படி கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்க கிளாத்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். இந்த மாடல் தைச்சு கற்றுக்கிறது சுடிதாரில் அனார்கலி கட் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். சென்டரில் இடுப்புக்கு கீழே கட் கொடுத்து இந்த மாதிரி 2-3 இடத்துல கொடுத்திங்கன்னா சுடிதார் டாப்புக்கும் இந்த மாடல் யூஸ் ஆகும். அவ்வளோதான், 2 பக்கம் ஜாயின் கொடுத்தாச்சு. கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம். கீழே நான் கொஞ்சம் வளைவு கொடுத்து வெட்டியிருக்கேன். நீங்கள் தைக்கிறது அது கொஞ்சம் உருட்டி தைக்கணும். அது தைக்கிறது சிரமமாக இருக்கவங்களா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் தைச்சு காட்டுற இந்த கவுன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம தைச்சு காமிக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்க, அதை அந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் போடுறதுக்கு யூஸ் ஆகும். மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு.
இது வந்து குழந்தைங்களுக்கு நைட்டி மாதிரி லென்த்தாக வச்சு தைச்சிருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்கு நைட்டி வேணாம், இது கவுனாக இருந்தால் போடுவாங்க, நைட்டி போட மாட்டாங்கன்னா இதை வந்து நம்ம லென்த்தை குறைச்சோம்னா கவுனாக வரும். பாருங்கள், ஹிப்பு அட்டாச் பண்ணும்போதும் கரெக்டான அளவு வந்திருக்கு. எந்த இடத்துலையும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டுற மாதிரி வரல. கட் பண்ண அளவு அதே அளவில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணால் ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதார் இருந்தாலும் எக்ஸஸ் கிளாத்து வெட்டுற மாதிரி நான் எதுவுமே இது வரைக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. அந்த மெத்தடில் தான் சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸை எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டா கட் பண்ணி ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறப்ப தான் சிசர் எடுப்பேன். அந்த மெத்தடில் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கவுனும் தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், எங்கேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எதையுமே கட் பண்ணல. நைட்டியாக வேணும்னா இப்படியே லென்த்தாக போட்டுக்கலாம். வேண்டாம் கவுனாக வேணும்னா ஒரு நடுவில் 5 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா கவுன் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஷார்ட்டாக வேணும்னா அழகான கவுனு.